Hello guys, welcome back our channel Rider Machine. அதாங்க கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் கொரில்லா 450க்கான ஆக்சசரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹிமாலயன் 450க்கு ஆக்சசரிஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கொரில்லாவுக்கு வீடியோ போடுங்க, கொரில்லா 450க்கு A to Z ஆக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ரைடர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா 450யோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் அக்சசரிஸ் வித் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோடார்க்கோட கலெக்ஷன்ஸ் கொரில்லா 450க்கு என்னென்ன வந்திருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ். ஸோ இது வந்து மோட்டோடார்க்கோட பிராண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இவங்களோட பிராண்டோட இன்ட்ரோடக்டிவ் நமக்கு தேவையில்லை. இது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டு, வாரண்டியும் சரி ப்ராடக்ட்டும் சரி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ்வலாக அவங்களோட பிராண்ட்ஸில் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் கிராஷ் கார்டு தான் விட்டுருப்பாங்க ஒரு வண்டிக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் விட்டுருக்காங்க, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 கொஞ்சம் டிசைன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். காம்பேக்டாக வேணும், ரொம்ப கிராண்டாக வேணாம், சிம்பிளாக வேணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து வெர்ஷன் 1. இது ரெண்டோட ரெஃபரன்ஸ் இமேஜஸுமே நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ வண்டியில் லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட வியூ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே குவாலிட்டியும் சரி சேஃப்டியும் சரி காம்ப்ரமைஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். ஒன்லி திங் அந்த டிசைன் மட்டும் அந்த வீடியோ ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 உங்களுக்கு உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிராஷ் கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேஷ் பிளேட். ஸோ இது ஒரு மேண்டேட்ரியான ப்ராடக்ட். கிராஷ் கார்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கீழே இன்ஜின் சம்ப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து 2 வேரியண்ட்டில் வரும். இவங்க டிசைனுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அலுமினியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் அலுமினியம் காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முன்னாடி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் சம்ப் கார்டாக தான் இருக்கும், டிசைன் ஓரியன்டாவோ இல்லை ஒரு பியூட்டிஃபைங் ப்ராடக்டாகவும் இருக்காது. இது வந்து நீங்கள் மாட்டிட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்டும் வந்துடும், ப்ளஸ் வண்டியோட லுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆம்ப்ளிஃபையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஸோ தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வண்டிக்கு வந்து இது ஆட் ஆன் ஆகாது. இது அலுமினியம் ஃபினிஷு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக் ஃபினிஷ் மாதிரியே வேணும், பிளாக் கலர்லேயே வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக ஹெவியாக வேணும் அப்படின்னாங்கன்னா இது வந்து எம்எஸ்ல வரும். இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து குரோமு, ஒன்று வந்து பிளாக்கு. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ்மே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பேஸ் ஏரியாவும் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது 2 சம்பு கார்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கலட்டி மாட்ட வேணாம், அப்படியே நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக அது ஓகே ஆகிடும். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. ஸோ ரேடியேட்டர் கார்டுமே வந்து கொரில்லா அந்த நேம் பேட்சோடு வருது. இதுவுமே வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஒன்று வந்து எம்எஸ். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் பவுடர் கோட்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரஸ்ட் ஆகக்கூடாது, குரோம் பிளேட்டிங்கில் வேணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு குரோம் கலரில் இது இருக்குது. ஸோ எல்லா வண்டிக்குமே இப்போ வந்து ஆயில் கேன் வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால ஆக்சிடென்டல் டேமேஜஸ்ஸு, பேங்க்ஸு இல்லை கீழே ஆக்சிடென்டல் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கேன் டேமேஜ் ஆகிறதுக்கும் லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களை சேஃப் கார்ட் பண்ணும். கேலிபர் மேலே வர பேட்ஜ் இது வந்து ஒரு லுக் ஆஸ்பெக்ட்டுக்காக தான் மெயினாக மாட்டுறாங்க. ஸோ இது மாட்டினீங்கனாலே நல்லாயிருக்கும் வண்டியில் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து 2 வேரியண்ட்டில் இருக்குது, குரோம் அண்ட் சில்வர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் மாஸ்டர் சிலிண்டரோட கார்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணி சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கான கார்டு இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாக்கு, இந்த 2 வேரியண்ட்லையுமே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இவங்க டியூவல் டோனில் கொடுத்துருக்குறாங்க, குரோம் அண்ட் பிளாக். ஸோ டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இவங்க எப்படி என்கிரேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைட்டோட பீம் எக்காரணத்தை கொண்டு அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்டாக நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 20 to 30% உங்களோட லைட்டை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் இங்கே வண்டியில் நீங்கள் மாட்டினதுக்கப்புறமும் வண்டியோட லுக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா அப்கிரேடேஷன் மாதிரி இருக்கும். காம்பேக்ட் வைசர், இதுவும் மோட்டோடார்க்லேயே வருது. இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்டைலிஷாக வைசர் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா ட்ரையம்ஃப்க்குலாம் இப்போ இந்த மாதிரி வைசர் வண்டியோடய வருது, மினி வைசர். இது காம்பேக்டாக இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு. ஸோ இந்த வைசர் வேணாலும் இந்த வைசர் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இது ப்ளக் அண்ட் ப்ளே, ஜஸ்ட் அ கிளாம்ப் அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து டூரிங் வைசர் வேணும், விண்ட் பிளாஸ்ட் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா கார்பன் ரேசிங் வைசர் இருக்குது. ஸோ இது வந்து டியூவல் டோனில் வரும், ஸ்மோக் அண்ட் ஒயிட்.
ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இது எல்லாத்தோடைய ரெஃபரன்ஸ் இமேஜஸுமே இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ வண்டியில் லோட் ஆனதுக்கப்புறம் இதோட வியூ எப்படி இருக்குன்றத இந்த ரெஃபரன்ஸ் பிக்ஸ் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வெறும் பேக் ரெஸ்ட் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா மோட்டோ டார்க்லேயே பேக் ரெஸ்ட் மட்டும் வந்துடும். இது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே, எதுவுமே ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோம் கிடையாது, PU ஃபோம். ஸோ லைஃப் வரும் உங்களுக்கு. பின்னாடி வந்து பேக் பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் வராது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ஜர்னி கூட இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது சில பேர் வந்து நான் டூரிங் அடிக்கடி போவேன், இல்லைனா என்னோடய டே டு டே கமாடிட்டிஸ்க்கு எனக்கு கேரியர் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ கேரியர் மட்டும் வேணாலுமே இது இருக்குது. இது ரொம்ப ஹெவியாக இருக்கும், நல்ல லோட் தாங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். யூஸ்வலாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 சப்போர்ட் சிஸ்டமில் இல்லை ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இது 4 சப்போர்ட் சிஸ்டம் வந்துடும். ரொம்ப நல்ல வெயிட்டும் இது தாங்கும். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, யூனிவர்சல் பேக் ரெஸ்ட் மோட்டோ டார்க்லேயே இருக்குது. அது வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட நேரத்தில் பேக் ரெஸ்ட் மவுண்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத டைம் நீங்கள் பேக் ரெஸ்ட் அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கேரியர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கேரியர் இருக்குது. இதில் டாப் பாக்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இது ஹெவியாக. இப்போ நீங்கள் லே லடாக்லாம் போகிறீங்க, ஹெவி டியூட்டி 55 லிட்டர்ஸ்லாம் போகிறீங்கன்னா இந்த ஃபுல் சிஸ்டம் ஹெவி லோடு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்கேஸ் டாப் பாக்ஸ் மவுண்ட் பண்ணனாலும் டாப் பாக்ஸ் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம், டெயில் பேக்ஸ் வைக்கிறதுனாலும் டெயில் பேக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது மல்டி யூட்டிலிட்டி, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வெறும் வெயிட் மட்டும் தான் இல்லை, பாக்ஸஸ் டெயில் பேக்ஸு எதுவுமே நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பர்பஸ் வேணால் சால்வ் பண்ணும், பேக் ரெஸ்ட்டும் சால்வ் பண்ணும், சாஃப்ட் லக்கேஜும் பண்ணும், ஹார்ட் லக்கேஜும் பண்ணும். ஸோ இந்த கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்னே சொல்லலாம். பேக் ரெஸ்ட் வேணா நீங்கள் பேக் ரெஸ்ட் மாட்டிக்கலாம், சாஃப்ட் பேனியர்ஸ் சாஃப்ட் லக்கேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சாஃப்ட் லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹார்ட் பாக்ஸஸ் டாப் பாக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லலாம். ஒரு பேக் ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூட்டிலிட்டிக்குமே இது யூஸ் ஆகிடும். ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்காது, ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது கேரியர்லேயே ஒரு டிசைனு. ஸோ நான் சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கல, எனக்கு பைப் மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்ன இன்னும் விலை ஜாஸ்தியாக போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே. ஸோ நீங்கள் சேடில் பேக்ஸு அந்த சாஃப்ட் பேனியர்ஸ் என்னென்னவோ நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போது அதுதான் இல்லை, ஜெரிகேன் மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது போட்டாலுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, சாரீ கார்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ லேடி ரைடர்ஸ்க்குலாம் இது போட்ட சாரீலாம் உங்களுக்கு வந்து மாட்டாது. ப்ளஸ் டிசைன் வைஸும் இது நல்லா இருக்குதுன்றதுனால இது வண்டியில் மவுண்ட் பண்ணால் உங்களுக்கு வண்டியோட லுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி தான் இது கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ பில்லியன் ரைடர்ஸ் வந்து கால் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், லாங் ரைட்ஸ் போனால் கூட ஹீல் பெயின் வராது. ஸோ இது டிசைனுமே நல்லா வந்திருக்கு. ஃபுட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே அது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் அண்ட் எலாங்கேட்டட். மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் ஷார்ட்டாக இருக்கும், நீங்கள் கால் வச்சிங்கன்னா ஒரு கால் உள்ளே இருக்கும், ஒரு கால் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர்ஸ் அவங்க போஸ்டருக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட்டும் நல்லா தாங்கும். இது ஹெவி டியூட்டி மெட்டலில் பண்ணியிருக்கு, வெயிட்டும் நல்லா தாங்கும். பவுடர் கோட்டிங்கும் நல்ல குவாலிட்டியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் பேர் ஸ்டாக் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு ப்ரீமியம் பிராண்டு, ஃபர்ஸ்ட் இன் சென்னைனே சொல்லலாம், கொரில்லா 450 அண்ட் அக்சசரிஸ். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ரீட்டைல் கவுண்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரோச் பண்ணதில் நம்ம அந்த பிராண்டை அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கிறோம். ஏன்னா லெஜெண்டரி கஸ்டம்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன ஸ்பெஷலைஸ்ட் இருக்குது, அவங்க ப்ராடக்ட்ஸில் என்னென்ன மாதிரியான வாரண்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட், ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஸ்லீக்காக, ஹெவி டியூட்டியாக, ப்ரொஃபஷனல் ஸ்லைடர்ஸோட அந்த கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பிராண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 6 months வாரண்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, பவுடர் கோட்டிங்கில் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இவங்க வந்து ரீட்டைல் டோர் டு டோர் உங்களுக்கு இங்கேயே நீங்கள் செக் பண்ணி வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ லெஜெண்டரி கஸ்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் ஸ்டாக் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொரில்லா 450க்கு இவங்களோட கிராஷ் கார்ட்ஸு, இது ரெஃபரன்ஸ் இமேஜஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஓவராலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டிசைன் வைஸாகவும் சரி, ப்ராடக்ட் வைஸாகவும் சரி, இவங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி இவங்களோட ஸ்லைடர்ஸ் சொல்லலாம். எல்லா பிராண்ட்ஸோட ஸ்லைடர்ஸை விட இவங்களோட ஸ்லைடர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஒரு இம்போர்ட்டட் ஃபாரின் ரேஞ்சுக்கான ஒரு லுக் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இவங்களோட டிசைனே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்பா 452
ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பவுடர் கோட்டிங் டெக்ஸ்டரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், இவங்களது ஒன்லி மேட் ஃபினிஷ் தான் வரும், குரோம் ஃபினிஷ் வராது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் ப்ராடக்ட், பார்த்தாலே தெரியும் நான் உங்களுக்கு அந்த எவ்வளோ தக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட்டு, வண்டிக்கு வந்து வெயிட்டும் உங்களுக்கு ஏறாது. இது வந்து உங்களுக்கு அலுமினியமில் வரும், இது வந்து எம்எஸ், இது வந்து உங்களுக்கு பிளாக்ல வரும். இந்த 2 டிசைனுமே ஸ்டாக் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் பிளேட். ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பேஷ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதுவுமே உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ், ரொம்ப ஜாஸியாக இருக்காது, ரொம்ப டல்லாகவும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃபுல் பேஷ் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இதில் வரதுக்கான சான்சஸ் வந்து 0ன்னு தான் சொல்லலாம். ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது காம்பேக்டாக இருக்கும், டிசைனும் நல்லா இருக்குது உங்களுக்கு. இது ஃபுட்ரெஸ்ட்டுமே வந்து லெகண்ட் இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் கிரில், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அலுமினியம் ஃபினிஷ் இது. ஸோ இவங்களோட யூனிக் வே ஆஃப் பேட்டர்ன் பிளாக் அண்ட் குரோம் டல் ஃபினிஷில் இருக்கும். மெட்டல் வைசர் ஃபார் கொரில்லா 450, இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. தவிர்த்து மைன்யூட் ஸ்மால் காம்பனன்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வாயர், ரியர் கேலிபர் கார்ட், ஆயில் கேன் கார்ட், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் மாஸ்டர் சிலிண்டர் கார்ட். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட லெகண்ட்ரி கஸ்டம்ஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்ப் கார்ட், இது வந்து எம்எஸ். யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிளாக் கலர் எனக்கு வேணும், ஸ்டாக் த மாதிரியே வேணும் அப்படின்னீங்கன்னா இது எம்எஸ்ல லெகண்ட்ரி கஸ்டம்ஸோட பேக்ஸில் இது வந்துடும். இது வந்து கேரியர். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே நம்ம வந்து பேக் ரெஸ்ட் மவுண்ட் பண்ணணும்னா நம்ம பேக் ரெஸ்ட் மவுண்ட் பண்ணிக்கலாம், யூனிவர்சல் பேக் ரெஸ்ட் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து டியூல் டோன் எனக்கு வேணும் அப்படின்னா டியூல் டோன். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயர் ஹக்கர். ஸோ கொரில்லா 450க்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சேர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் டயர் ஹக்கர். கொரில்லா 450 இல்லை, ஹிமாலயன் 450க்கு இதை மாட்டலாம். ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலைஸ்டு லோகோடைய இது வந்துடும். ஸோ இந்த டயர் ஹக்கர் வேணாலும் அட் பெஸ்ட் ப்ரைஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இது மெட்டலுமே வந்து ரொம்ப சாலிடு, இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக்குமே ரொம்ப சாலிடு. நார்மலாக நம்ம 100cc போடுற டயர் ஹக்கர் வந்து இதுக்கு போடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இது வண்டியோட கெப்பாசிட்டி கன்சிடர் பண்ணும் போதும் வண்டியோட வால்யூம் கன்சிடர் பண்ணும் போதும் அது நிறைய சீக்கிரம் உடஞ்சிரும். ப்ளஸ் அந்த டயரோட வித்துக்கு அது சேரை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணாது. ஆனால் இது போட்டிங்கன்னா உங்களோட வண்டி டயர் சைஸோட டைமென்ஷன்ஸ்க்காக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக இருக்கும். கொரில்லா வந்து பார்த்தீங்கன்னா 160 சைஸ் டயரோட வித்து, ரொம்ப பெரிய சைஸ் டயரு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 100cc டயர் ஹக்கர் போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்சே ஆகாது. உங்களோட ஹக்கரை விட டயர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக சேர் அடிக்கும் போது உங்களுக்கு அது போட்டுமே எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இது நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் OEM, அதாவது ராயல் என்ஃபீல்டோடைய மோட்டர் சைக்கிள் அக்சசரிஸ் பார்ட்ஸ் கேட்குறாங்க. எஸ்பெஷலி இந்த ரேடியேட்டர் கார்ட்ஸோட டிசைன், இந்த ரேடியேட்டர் கார்டோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ புது வண்டிக்கு எல்லாமே ஷோரூம்லேயே அதை வந்து மாட்டுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது என்றைக்குமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். யாருமே ஆஃபர் பண்ண முடியாத ஒரு பெஸ்ட் ரைட், பெஸ்ட் கோட் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட ரேடியேட்டர் கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனி டைம் நீங்கள் பிங் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் நான் சொல்கிறேன். இது எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் அட் அ வெரி குட் டிஸ்கவுண்ட். நீங்கள் எங்கேயும் கிடைக்காத டிஸ்கவுண்ட் கூட சொல்லலாம். அந்த டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டோட ப்ராடக்ட் வித் பார்கோட் வித் வாரண்ட்டி, என்ன வாரண்ட்டி கவர் ஆமோ அந்த வாரண்ட்டி நம்ம கொடுத்துடலாம். எனக்கு OEM கிராஷ் கார்டு தான் வேணும்னு சொல்லுவாங்க. ராயல் என்ஃபீல்டோட லார்ஜ் இன்ஜின் கார்டு இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வண்டி வாங்க போகிறீங்க, இந்த ப்ராடக்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கோட் கேளுங்க, இதை நான் கோட் தரேன். இந்த கோட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் எங்ககிட்டே இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் லைட். இது வந்து யூனிவர்சல், எல்லா வண்டிக்குமே நம்ம மாட்டலாம். ஸோ இது வந்து க்ரூசர் பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டபுள் சைடு வந்துடும். 5 மோட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இது பேசிக்காக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி நைட் ரைட்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கிளப்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இதோட லைட் சென்சிட்டிவிட்டி வந்து நார்மலை விட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் கூட ஸ்ட்ரைட் ரோட்ஸில் இது வந்து உங்களுக்கு கிளியராக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனு, அப்புறம் ஃபாகி ஏரியா, ஹில் ஸ்டேஷன், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபாக்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா இந்த ரெட் லைட்டோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ முன்னாடி போகும்போது இது இந்த லைட்னால ஃப்ரண்ட்டில் வண்டி போகுதுன்றத விசிபிலிட்டி தெரியும், ஐடென்டிஃபையும் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பேட்டர்ன்ஸு வாரண்டியோட வாட்டர் ப்ரூஃப் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதுவுமே வந்து அட் அ வெரி குட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ க்ரூசர் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இது வேணாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. யூஸ்வல் காம்பனண்ட் இல்லாமல் நான் வந்து யூனிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணோம், குவாலிட்டியாக ட்ரை பண்ணோம். எனக்கு பிராண்டடாக வேணும் வித் வாரண்டியோட வேணும்னா ஸோ லெஜெண்டரி கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஃபார் Gorilla 450. ஸோ ப்ரைஸஸ் நீங்கள் செக் பண்ணோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்லாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கரெக்டாக எங்களால் அசிஸ்ட் பண்ண முடியல. நிறைய ஃபீட்பேக்ஸ் வருது நாங்கள் கரெக்டாக அசிஸ்ட் பண்ண மாட்டோன்னு. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் நேரில் வாங்க. கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியாச்சு. அதோட ப்ரைஸஸ் உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி வேணும்னா இவங்க பிராண்ட் சைட்லேயே போனீங்கன்னா அவங்களோட ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. பெஸ்ட்டு டிஸ்கவுண்டட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டோர் சேல்ஸ் பண்ணும் போது தான் எங்களாலே வந்து அதை கரெக்டாக எவாலுவேட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கும் குவான்டிட்டியாக, அதாவது ஒரு வண்டிக்கு ஃபுல் காம்பனண்ட்டாக வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிஸ்கவுண்ட் ஸ்லாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்ஸை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து, என்ன மாதிரியான பிராண்ட்ஸ், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட ப்ரீமியம் அக்சசரிஸ், நான் ப்ரீமியம் அக்சசரிஸ் ரெண்டுமே இருக்குது. யூஸ்வலாக எங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் ப்ரீமியம் அக்சசரிஸ் மட்டும் தான் ஷோகேஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் ப்ரீமியம் அக்சசரிஸ் வேணுனாலும் அதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேரியேஷன்ஸு, ஒரு ப்ரைஸிங்கு, ஒரு பிராண்ட்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓவர் த கால், ஓவர் த டெக்ஸ்ட்டு, ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணி ஒருத்தருக்கு அசிஸ்ட் பண்ண முடியுமானா சத்தியமாக முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ப்ராடக்ட் ஒரு பிராண்டில் எடுப்பாங்க, பாதி ப்ராடக்ட் இன்னொரு பிராண்டில் எடுப்பாங்க. இது எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு நான் ப்ரீமியம் ப்ராடக்ட்டை ஒன்று எடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தரோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் த ஃபோன் வந்து கன்சல்டேட் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை நாங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அந்த குவாலிட்டி, அந்த பிராண்ட்ஸோட ரெப்யூட்டேஷன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னீங்க பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட கால் பண்ணி எப்போ வரலான்னு கேட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டி நகர் மாதிரி ஒரு 2 வீலரோட ஹப். ஸோ எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் ப்ரைஸஸ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் செக் பண்ணனாலும் நீங்கள் செக் பண்ணிட்டு போகலாம். அதுலேயே ஆன்லைன்லேயே கேட்லாக்ஸ் இருக்குது. ஆன்லைன்லேயே வந்து பிராண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து கட் ஷார்ட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் எஃபெக்டிவாக சர்வ் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபோட்டோவில் நிறைய பார்க்குறது வந்து ரியாலிட்டியில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நேரில் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, என்ன மாதிரி ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ரிலேட்டடாக, வாரண்டி ரிலேட்டடாக என்னென்ன குவீரிஸ் இருக்கோ அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணி இங்கே நேரில் வந்து நீங்கள் பண்ணலாம். அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் உங்களால் உண்மையிலே வர முடியல, நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஹவுஸ், அதாவது நேரில் வரவங்களுக்கும் அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இவ்வளோ அப்டக்கிள்ஸை தாண்டி எங்களோட அவுட்லெட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ ப்ரைஸிங் கம்பல்சரி அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸுக்கும் வாக்கின் கஸ்டமர்ஸுக்கும் கம்பல்சரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ்னால் உங்களோட ப்ரைஸிங் என்னன்றதை கேளுங்க. அதில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட், பெஸ்ட்டு ஆஃபர் என்ன கொடுக்க முடியுமோ அதில் நாங்கள் ஷிப்பிங்கோட உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்துப்பீங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே காட்டணும், ப்ரைஸ் வந்து சொல்லலைன்னு சொல்லாதீங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே டே பை டே வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னால நம்ம ப்ரைஸ் வந்து எப்பவுமே வீடியோவில் வந்து சொல்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, பெஸ்ட்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சென்னை சரௌண்டிங் இருந்தீங்கன்னா நேரில் ஷாப் வந்து நம்ம இந்த ஷாப் பொறுத்தவரைக்கும் நம்ம சென்னை புதுப்பேட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நேரில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வாங்கலாம். ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அதுதான் நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஒரே இடத்துல வந்து கலெக்ஷன் பண்ணி நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கிராஷ் கார்டு இப்போ நம்மகிட்ட இருக்குது இல்லையா, இது ஒரு சம் கார்டு இருக்குது. ஸோ இந்த சம் கார்டில் நீங்கள் கையில் ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது, எந்த அளவுக்கு இதோட டெக்ஸ்டர் இருக்குது, எந்த அளவுக்கு இது ஃபினிஷ் இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷலாக இருக்கும். சப்போஸ் நான் வந்து சென்னை இல்லை, நான் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு இருக்க சொல்ல நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே தி பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு வெளியே வாங்க முடியாது. அந்தளவுக்கு
பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் பைக்கு ஆக்சரிஸ்க்கு எந்த ப்ராடக்ட் வேணுமாலும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மட்டும் இல்லைங்க, நம்ம ரெட்டிஷ் ஆக்சஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லா பைக்குக்கான ஆக்சரிஸ் இதேமாரி வீடியோஸ் தான் நம்ம ரெகுலராக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோலேயே வரும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் என்ன வண்டி நீங்கள் வச்சிருக்கீங்க, என்ன வண்டிக்கு ஆக்சசரிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டிக்கான ஆக்சசரிஸை நம்ம உங்களுக்கோசம் போடலாம். சரிங்களா? ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.